ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. மனுஷிக ஞானம் அல்ல, மனுஷ தத்துவமும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக மிக தாழ்மையோடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. நீர் பெரிய தேவன் ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவன் அப்பா. எங்களுக்கு இன்று என்ன ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு மிக தெளிவாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இடைபடும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வேத தியானத்திற்காக மையமாக தெரிந்து கொண்ட வசனம் ஒரு அருமையான மிக முக்கியமான ஒரு வசனம். என எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இப்போல்லாம் இயேசு கிறிஸ்து கவனிங்க பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போதுன்னு ஒன்று சொல்கிறாரோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களும் ஜெபத்திற்கு பதிலாக வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். அநேக காரியங்கள், ஒருவேளை நாம் ஜெபிக்காமல் பெறுகிற காரியங்கள் அதிகமாக இருந்தாலும், முக்கியமான காரியங்களிலே நாம் ஜெபித்து அதற்கு பதிலாக கொடுக்க வேண்டும். அதன் மூலமாய் ஒரு சாட்சி உருவாக வேண்டும் என்று. ஆமேன். ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலத்தையும் அறிந்த தேவன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எதெல்லாம் நீங்கள் கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஏசப்பாட்ட என் பிள்ளையுடைய, என் கணவனுடைய, என் எதிர்காலத்துடைய, என் சரீரத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட, ஏசப்பாட்ட என் சூழ்நிலையை சொல்லியிருக்கேன். அதனால் நிச்சயமாக அது எனக்கு சாதகமாக நன்மையாக முடியும் என்று சந்தேகப்படாமல் முழு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் எப்போல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ ஒரு பாயிண்ட்டோடு தான் நீங்கள் டெர்மினேட் பண்ணணும் ஜெபத்தை. ஏசப்பாட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அது நிச்சயம் நடக்கும். எனக்கு அது ரொம்ப தேவையான ஒரு காரியம். அதனால நான் அநியாயமான காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கல, தேவையான ஒரு காரியம். அதனால் நிச்சயம் நான் ஆண்டவர்கிட்ட. சில நேரங்களில் பார்த்தா 1 மாதம் ஆகலாம், 1 வருடம் ஆகலாம், 2 வருடங்கள் ஆகலாம். அப்போ பிசாசு என்ன சொல்லுவோன்னா ஏய் நீ எல்லாம் ஜெபம் பண்ணுற, எங்கே ஜெபம் பண்ணி என்ன நடந்திருக்கு? அப்போ நீங்கள் அப்படி ஒரு சிந்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் பிசாசுனால. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, பிசாசு நான் ஏசப்பாட்ட சொல்லியிருக்கேன், நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாரு, நீ தான் விட்னஸ், அதுக்கு வேற யாரும் இல்லை, நீனே தான் விட்னஸாக இருக்க போகிற. Just wait and see how my Lord is answering my prayers. Hallelujah. எனக்கு அருமையா, அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். அதாவது நம்ம 2 விஷயங்களை நம்ம தவறிடுவோம் இந்த இடத்துல. ஒன்று என்னென்னா, ஜெபம் பண்ணி முடித்த உடனே இது எப்படி நடக்கும், எனக்கு இந்த தாளந்தே இல்லையே, என் குடும்பத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லையே, எனக்கு இது நடக்கவே முடியாத, எப்படி இம்மீடியட்டாக ஒரு அவிசுவாசம். ஆனால் இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று முழு விசுவாசம். அது முதல் காரியம். நம்ம அப்போ உடனே டெர்மினேட். ஏசுப்பட சொல்லியாச்சு. ஹீலிங் மினிஸ்ட்ரியும் அப்படி தான் பண்ணணும். நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் குணமாக்குவார், அதோட விட்டுணும். அதுக்கப்புறம் போட்டு மூளையை குழப்பி கொண்டு இருக்கக்கூடாது. 2வது காரியம் என்னென்னா, ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பிசாசு உங்கள்கிட்ட வருவான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய ஜெபம் பண்ணுற நேரம் மட்டும் விசுவாசத்தில் இருந்துட்டு ஜெபம் முடித்த உடனே சந்தேகப்படுற காரியம் இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி நம்ம ஆழமாய் பார்க்க போகிறோம். சிலர் நினச்சோம் ஜெபம் பண்ணும் போல நல்லா ஜெபம் பண்ணிடுவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது, எப்படி இந்த வழியில் இவங்க கடந்து துடிக்கிறத பார்த்தா, இல்லைன்னா இந்த பிரச்சனையில் இருக்கிறத பார்த்தா, இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எப்படி வேலை கிடைக்கும், எப்படி இது நடக்கும்? இல்லை, ஒன்று நமக்கு ஒரு ரகசியத்தை இயேசு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். என்ன ரகசியம் அது? நீங்கள் எவைகளையெல்லாம் ஜெபத்திலே கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம்.
பிளைண்டாக ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஏசப்பாட்ட சொல்லியாச்சு, அவர் நிச்சயம் எனக்கு செய்வார், அதோடு நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் நம்முடைய சிந்தனைக்குள்ளே பிசாசானவனை அனுமதிக்க கூடாது. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆழமான எளிமையான வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். இந்த பாருங்களேன், உலகத்தில் நிறைய பேர் கண்டதையும் சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், என் கணவன் மனைவிக்குள்ளேயே கமிட்மெண்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி அப்படி தான் இருக்குது நிலைமை. என்ன மனுஷன் சொன்னாலும் அவன் வார்த்தையில் அவன் என்ன செய்ய மாட்டான், உண்மையாக இருக்க மாட்டான். ஆனால் பிரியமானவர்களே, இது யார் சொல்லியிருக்கிறா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் வாயை திறந்து சொன்னது. இது எப்படி பொய்யாகும்? ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. ஆகவே ஆகாது. இது ஆகவே ஆகாது பிரியமானவர்களே. ஆமென். இது ஆகவே ஆகாது. ஒரு நாளும் அது பொய்யாகாது. ஒரு நாளும் அது பொய்யாகாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சொன்னது ஏசப்பா. அப்போ முழங்கால் படியிட்டு இந்த வசனத்தில் கையை வச்சு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் இது இருந்தால் எனக்கு நலமாக இருக்கு, எனக்கு உடம்புல இந்த இடத்துல வலிக்குதா, நீங்கள் என்னவாய் வேண்டுமானாலும் இருக்கட்டும் பிரியமானவர்களே. என் மனைவிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு நான் தான் டாக்டர். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கையை வச்சு நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது ஆச்சரியமாக, நான் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெலோஷிப்பில் ஒருத்தருக்கு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டு. இத்தனைக்கு அவர் வெளிநாட்டிலேருந்து திருப்பி போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு, விழுந்து மண்டையில் அடிபட்டு ஸ்கல் உடஞ்சிருச்சு. அன்கான்ஷியஸ் ஆகி கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் வச்சு ஐசியூவில் நான் போய் பார்த்து ஒரு சிலுவை போட்டு கையில் தொட்டு. அப்போ நான் ஒன்றுமே இல்லை, அதாவது டாக்டர் நம்பிக்கை இல்லை, நாங்கள் ஸ்கல்லை ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம், அது ஆகலாம், ஃபிக்ஸ் வரலாம், கால் கை விளங்காமல் போயிரு, என்னெல்லாமோ சொன்னாங்க. ஒரே விசுவாசம், அப்பா நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எங்களோட இருக்கீங்க, வந்தாச்சு. இப்போது சூப்பராக எந்த விதமான இது இல்லாமல் எழும்பி நான் சீக்கிரம் வேலைக்கு போயிடுவேன், 1ஆம் தேதியே போயிடுவேன், நான் எதுக்கு அப்படிங்கிற அளவிற்கு ஆண்டவர் குணமாக்குற. அப்பையும் எல்லாம் உங்களுடைய பிரைனா ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ ஆண்டவர்கிட்ட, அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். சந்தேகமே படாதீங்க. இது எப்படி நடக்கும், இது எப்போ வரும், இது வருமா? தயவு செய்து நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? 2வது தப்பு என்ன செய்யறோம்னா, சூழ்நிலையை பார்த்துருவோம். ஹல்லேலூயா. சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் சூழ்நிலையை பார்க்குற வரைக்கும் நமக்கு விசுவாசமே. நம்ம யாரை பார்க்கணும்? அப்பாவுடைய வசனம். அவர் சொல்லியிருக்கிறாரு. யாரு? ராஜா சொல்லியிருக்கிறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை. மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ, எவைகளை, அது எதுவானாலும் இருக்கலாம், அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். செத்துப்போன ஒரு தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. ஹல்லேலூயா. ஏதோ நாம் ஒரு மதத்தை நாமவே உருவாக்கி வணங்கி கொண்டிருக்கவில்லை. மனிதனுக்கு இந்த தெய்வம் புலப்படாமல் தான் இருந்தார். அவராகவே அவர் ஆதாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உங்களுக்கும் அவரே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. நமக்கு என்ன ஒரு கேரண்டி கொடுக்குறான்னு பாருங்க. என் மகனே, நீ சந்தேகப்படாமல் விசுவாசியாண்ட ஜெபம் பண்ணு, நான் உனக்கு அதை செய்வேன். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தா நம்மளாவே தியாலஜிலையும் குழம்பிடுவோம் நிறைய பேர். ஏன்னா இந்த விசுவாசத்துக்கு மட்டும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு ஒரு வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு வசனம். ஆமென், ஆமென். நம்ம என்றைக்குமே ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது இது நியாயமானது தானா என்று நம்ம அநியாயமானது எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறதில்ல. எனக்கு ஒரு 100 வீடு தாங்க ஆண்டவரே, அப்படியே யாராவது விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் ஜெபிப்பதாக தெரியவில்லை பிரியமானவர்களே. அப்படி ஒருவேளை ஜெபித்தால் அது அவர்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ளது. ஆனால் நாம் அடிப்படையான தேவைகள், உண்மையான குடும்ப சமாதானத்திற்காக, நம்முடைய சரீர பலவீனங்களுக்காக, எதிர்கால பயங்களுக்காக, பாவத்தின் பிரச்சனைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, பொருளாதாரத்திற்காக, என்னத்திற்கனாலும் நம்ம ஜெபிக்கும் போதே, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனதை ப்ரிப்பேர் பண்ணணும். நான் அப்பாட ஜெபிக்க போகிறேன், இன்னும் அவ்வளோதான், கிளிக், ஒரு சாங்ஷன் ஆயிரும் நிச்சயமாக. நான் ஒரு சகோதரியை அறிவேன் பிரியமானவர்களே. அப்பந்தான் அந்த பையன்
ஒரு புறமதஸ்திலிருந்து கல்யாணம் முடித்து கொண்டு வந்து முதல்ல அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரில. கொஞ்ச நாளிலே இவன் சொல்லி கொடுத்து இயேசு யாருன்னு சொல்லி கொடுத்து அவளுக்கு நல்ல ஒரு விசுவாசம். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ ஒரு நாள் என்கிட்ட வந்தா, அதாவது கன்சீவான பிறகு தான் வந்தா. நான் நல்லா தலையில் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி விட்டேன். அப்புறம் அவள் சொன்னா, அங்கிள் நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு வார்த்தையை சொன்ன பின்னாடி நான் போய் ஒரே ஒரு காரியம் தான் ஏசப்பாட்ட கேட்டேப்பா, ஆபிரகாமுக்கு மட்டும் பிள்ளையை கொடுத்தீங்க, அப்போ எனக்கும் நீங்கள் தரணும்ல. சிம்பிள் ஃபெய்த் பிரியமானவர்களே, she got it that moment. விசுவாசம், கர்த்தர் மேல் விசுவாசம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு நம்முடைய அறிவு பெருத்திருக்கிறோம். நாம் இதுனா அப்படி இன்டர்நெட்டில் நமக்கு ஒவ்வொன்றா நமக்கு விளக்கி காட்டினால அவைகளையே தேடி ஆராய்கிறோமே தவிர, தேவன் எளிமையாக சொல்லி இதை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறதிலே நமக்கு கோளாறு இருப்பது போல் தெரிகிறது. சிம்பிள் ஃபெய்த். ஆபிரகாமுக்கெல்லாம் கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கணும்ல, அவ்வளவுதான் பிரியமானவர்களே, அதுதான் விசுவாசம். என் இயேசுவிடத்தில் என் வாழ்க்கை இருக்கிறது. என் இயேசுவை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மரித்து உயிரோடு எழும்பினவர். அவர் வார்த்தை பொய்யாகாது. எவ்வளவு பெரிய எளிமையான ஆழமான சத்தியம் பிரியமானவர்களே. நல்லா யோசிங்க. நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிளும் நான் காட்ட போகிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் என்ன, நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன் பிரியமானவர்களே. ஆச்சரியம். இந்த தெய்வம் அப்படியே பைபிளை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆகார் கதை உங்களுக்கு தெரியும். ஒரு அடிமை பெண் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படியாகும் இப்படியாகும் தூக்கி வச்சு எல்லாம் அப்படியே கொண்டாந்து வச்சு கன்சீவ் ஆகி பிள்ளையை பார்த்து கொஞ்சம் பெருசான உடனே ஆமேன் ஆமேன் என் தாம்பிள்ளையும் வந்த உடனே காட்டுக்கு துரத்தி விடுகிற ஒரு அனுபவம். ஆமேன் ஆமேன். அது தேவ திட்டமாக இருக்கலாம். ஆனால் பிள்ளையை தூக்கிட்டு ஒரு சின்ன துணி மடிப்பில் சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டு அவாடி நடந்து போயிட்டே இருக்கா. சாப்பாடு காலியாகுது, தண்ணி காலியாகுது. பிள்ளை தாகத்தில் துடிக்கிறமா, எனக்கு தாகமாக இருக்குமா. ஜஸ்ட் இமேஜின், மனிதன் கைவிட்டு விட்டான். அவன் பிள்ளையுடைய அழுகுரல் சத்தத்தை அவளால் கேட்க முடியல. அல்லேலூயா. தூரத்தில் போட்டுட்டு முகம் குப்புற விழுந்தவர் அழுதிருப்பாள். தெய்வம் என்று உண்டு இல்லவோ அவளுக்கு தெரியும். இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்று அவளுக்கு தெரியும். இந்த மார்க்கு 11:24 நான் கேட்கிறதை அவர் தருவார் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாள். அல்லேலூயா. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாள். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆமேன் 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 ஆமேன். எவ்வளவு பெரிய காரியம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. 10 பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. முதல்ல இருந்தே சொல்லிட்டே வராரு. அடுத்து பாருங்க. அவன் துஷ்ட மிருகமாக இருப்பான், அவன் உடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியேறுப்பான் என்றார். சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா த ஹோல் ஸ்டோரி கம்ஸ். 13 பாருங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆமேன். எவ்வளவு பெரிய காரியம். ஆமேன். அவனை சந்திச்சு தண்ணியை கொடுத்து உன் பிள்ளையனை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்றா பாருங்க. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு அல்லேலூயா. இந்த தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு தெய்வம். ஆகாரோடு தேவன் பேசினார், உங்களோடும் பேசுவார். ஆமேன். இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பிரியமானவர்கள். அவளுடைய விசுவாசம்
தண்ணியை கொடுத்து பிள்ளையை காப்பாற்றி பிள்ளையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, அவனை ஒரு பெரிய ஜாதியாய் ஆக்குவேன்னு சொல்லி உயிருக்காக அவள் போராடினாள். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படித்தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு சந்தேகப்படக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அந்த ஜெபத்தை நிப்பாட்டிடக்கூடாது. நான் ஏசப்பாட்ட கேட்குறேன். பிசாசு சொல்லு, எத்தனை நாளையா கேட்டுக்கிட்டே இருப்ப, அதெல்லாம் உனக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இல்லை பிசாசே, வெயிட் அண்ட் சீ. அல்லேலூயா, ஆமென். வெயிட் அண்ட் சீ. இஸ்ரவேலின் தேவன் அவர் சொன்னால் சொன்னதே என்று நீங்கள் பிசாசுக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய ஜென்ம மனுஷீக ஆவிகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியம் என்று பாருங்கள். ஆமென். இந்த இந்த நம்ம இதுக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில் நம்ம பாட்டு, எல்ரோயி என்று பெயர் வைத்தாள். அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். என்ன நம்ம எல்ரோயின்னு பாட்டு பாடுறோம். நீ விசுவாசிக்கணும், என்னை காண்கிற தேவன் எனக்கு உண்டு. என்னை என்னுடைய விருப்பத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு தேவன் எனக்கு உண்டு. எனக்கு எப்போ ஜெபம் பண்ணாலும் அதுக்கு பதில் கொடுக்கிற சிங்காசனத்தின் உள்ள என் தகப்பன் எனக்கு உண்டு. நம்பணும் பிரியமானவர்களே. ஏன்னா விசுவாசம்தான் உங்களை நீதிமான் ஆக்கும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்கனாலே விசுவாசத்தில் தான் அப்ரோச்சே கர்த்தரை பண்ண முடியும். வேற ஒண்ணுமே கிடையாது. There is no other standpoint on which you can see God other than believing. விசுவாசிக்கிறத தவிர்த்து வேற ஒரு அப்ரோச்சே கிடையாது. எல்லாமே விசுவாசம்தான். அப்போ நீங்க ஜெபிக்கும் போது உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்க கார் பழசா இருக்கலாம், புதுசா ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம், நியாயமானது. இந்த வீடு பிள்ளையெல்லாம் வளர்ந்துட்டு வருது, கொஞ்சம் சின்னதாக இருக்கு ஆண்டவரே. அப்போ நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா ஒரு ஆள் வேலை பார்ப்பீங்க. உங்களோட பொருளாதாரத்துக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். உடனே நம்மகிட்ட பொருளாதாரமும் இல்லை, நமக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, ஆண்டவரே பார்த்துக்கு செய்யுங்கப்பா. நோ, when you see a genuine need, go and kneel down. Hallelujah. அப்பா, எனக்கு இதில் இந்த சூழ்நிலையில் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, ஆனால் நான் உம்மிடத்திலே கேட்கிறேன். அல்லேலூயா. உமக்கு இது சித்தமானால், உமக்கு இது சித்தமானால் எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணுமா, முழு நிச்சயத்தோடும் நீங்கள் நம்பினால். அல்லேலூயா. ஆமென். முழு நிச்சயத்தோடு நான் நம்பணுங்க. அல்லேலூயா. முழு நிச்சயத்தோடு நம்பணும். ஆமென், ஆமென். நம்முடைய தேவன், அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு தெரியும். எங்கே போகிற, என்ன செய்கிற, God is speaking. யோசிச்சு பாருங்களேன், வேற யாராவது இருந்தால், என இஸ்ரவேலின் சந்ததிக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஆண்டவர் பாருங்க எவ்வளோ உண்மையுள்ள ஒரு அடிமை பெண், என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, இதெல்லாம் அவர் நினைக்கல. God blessed because Hagar prayed by faith. விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தருடைய, அதுதான் அதிகமாக வேதம் வாசிக்கணும். நான் என்ன எனக்கு, ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முழு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இது நிச்சயமாக இது ஜெபிக்க வேண்டிய மேட்ரு. ஆமேன், ஆமேன். இதை நிச்சயமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இது நிச்சயமாக தேவன் எனக்கு தருவார். அதாவது இருக்கிறதுலே கடினமானது மனமாற்றம், அதையுமே தேவன் தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தையும் நாம் பார்த்து அதோடு நாம் முடிப்போம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? லூக்காவின் சுவிசேஷத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். பழைய ஏற்பாட்டில் அருமையான ஒரு சூழ்நிலை நாம் பார்த்தோம். ஆகார் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறார். ஆண்டவர் இம்மீடியட்டாக அங்கே அப்பியர் ஆகிறார். ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்ம ஸ்லோவாக வாசித்து நம்ம அதை பார்ப்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கும்படியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்களை அவரை நெருக்கினார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, இது தெரிஞ்ச ஒரு சம்பவம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும்
ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. 12 வருஷங்க. தி இஷ்யூ ஆஃப் பிளட் எப்படி இருக்கு? எப்பவுமே ரத்தம் போய்கொண்டே இருந்தால் என்ன சாப்பிட்டாலும் சரி ஒரு பலவீனம், பெயின் இன் த பாடி. அவளும் இந்த வைத்தியரை பார்க்குறா, அந்த வைத்தியரை பார்க்குறா, அங்கே போகிறா, இங்கே போகிறா, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அந்த பட்டணத்திலே இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். ஹல்லேலூயா. she decides நான் எப்படியா இல்லை, என் சூழ்நிலை சரியா இல்லை. நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் எப்படி தான் இருக்கும். அது எப்படின்னா, இதுக்கு மேலே என்னால் இதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம சாட்சி கேட்டோம்ல, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வரக்கூடும் பிரியமானவர்களே. அந்த நேரத்தில் கூட உங்களுடைய முழங்கால் போட்டு, அப்பா இதை கேட்கிற தகுதி என்கிட்ட இல்லை, ஆனாலும் ராஜாவாகி உம்மிடத்தில் நான் கேட்கிறேன், ராஜாவாடி உம்மிடத்தில் நான் கேட்கிறேன், உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன், நான் விடவே மாட்டேன்ப்பா, உங்களுடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறதே, நீர் எனக்கு இரக்கம் செய்வேர் என்று சொல்லி இருக்கிறீரே. பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசிகளுடைய பெரிய எதிரி அவிசுவாசம். விசுவாசமும் அவிசுவாசமும் கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் நம்முடைய வாழ்க்கையில். அதை குறித்து நாம் ஏற்கனவே நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதை நாம் இப்பொழுது பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது முழு சந்தேகத்துக்கே இடம் கொடுக்கக்கூடாது. நான் ஏசப்பாட்ட கேட்டிருக்கேன், அவர் வல்லமை உள்ள தேவன், என் மகனை மாற்றுவார், என் மகளுக்கு திருமணத்திற்கு அவர் உதவி செய்வார். ஜஸ்ட் பிலீவ். எனக்கு அருமையானங்களே, வேற சூழ்நிலை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செல்ல. அப்போ கொஞ்சம் வசதியானவளாக கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா ஆஸ்திலாம் இருந்திருக்கு அவளுக்கு, ஏன்னா பிச்சைக்காரி கிடையாதவா, எல்லாவற்றையும் இழந்துட்டா. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாது இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இன்னொரு இடத்துல அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது தான் குணமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள் என்று நம்ம இடத்துல பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல லூக்கா அப்படி எழுதுகிறார், அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இம்மீடியட்லி she got the healing. Hallelujah. ஏங்க நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நீ அடுத்து கீழே வாசிக்கிற பாருங்க. then only you will understand. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். நல்ல கவனிங்க பாருங்க. எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுரு அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார். நல்ல கவனிங்க பிரியமானவர்கள், இந்த இடத்துல எல்லாரும் இயேசுவை நெருக்கி அந்த நம்ம சொல்லுவாங்களே, பெரிய ஒரு சினி ஸ்டார்லாம் வரும்போது எல்லாரும் நெருக்கி தொட வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இயேசுவை எல்லாரும் நெருக்கி தொட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாரும் நெருக்கி தொட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் நடக்கலைங்க. ஆனால் ஒரு ஸ்திரீ தன் எல்லா சக்தியையும் ஒருங்கிணைத்து நான் என்றைக்கு விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டால், ஒரு விரலை வச்சு தான் தொட்டிருப்பேன் நான் சந்தேகப்படுறேன், போய் அப்படி வஸ்திரத்தை பிடிச்சிருக்க முடியாது, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அந்த கூட்டத்துக்குள்ள பின்னாடி நுழைஞ்சி முக்காடு போட்டுக்கிட்டு என்னென்ன வேஷம் போட்டாலும் தெரியவில்லை, எப்படியாயிலும் இயேசுவை நான் தொடும் பொழுது நான் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு அவள் போகிறாள். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் இயேசுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து அந்த வல்லமை புறப்படுதுங்க. அவர் ஒன்று ரியாக்ட் பண்ணி ஒருத்தி என்னை தொட்டுக்கொண்டிருக்கிறாள், இப்பொழுது வல்லமையை போ அப்படின்னு சொல்லல. விசுவாசத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. இம்மீடியட்லி, சப்கான்ஷியஸ்லி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கு விசுவாசம் இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அப்போ நீங்கள் என்ன தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கையில் செய்யணும்? உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறதுக்கு ஜெபம் வேணுமா, பாடல் வேணுமா, வசனம் வாசிக்கணுமா, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ன இருந்தால் உங்கள் விசுவாசம் இன்னும் பலப்படுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் எனக்கு விசுவாசத்தை வரக்கூடிய சூழ்நிலையை நாம் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. அதனால தான் எப்பொழுதும் அவிசுவாசம் நமக்குள்ளே வந்து போய்கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. Concentrate on how and when, where the faith will come. If that is that, then you concentrate on that.
இந்த பெண்ணு வந்து அவள் தெரிஞ்சுக்கிட்டா, நான் போய் தொட்டா போதும். ஒரு கேள்விப்படுகிறா, அப்படியா இவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், அப்போ எனக்கும் செய்வார். இவ்வளவு இரக்கமுள்ளவர், அப்போ எனக்கும் இறங்குவார். என்ன பாருங்க, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு நிச்சயம் சொல்றேன். somebody touch me. நல்லா யோசிங்க பிரியமா. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பதாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து என்ன சொன்னார் பாருங்க, ஹல்லேலூயா, மகளே என்று கூப்பிடுறாரு. ஆமென். வாட் a loving God he is. ஆமென். மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்துக்கு மட்டும் உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கிற பவர் உண்டுங்க. ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ நம்ம ஜெபத்தில் ஒரு காரியத்தை குறித்து கேட்கும்போது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் ஜெபமே. நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். சும்மா வந்தோம் ஏதோ ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் போகிற அவிசுவாசம். நோ, என்னுடைய அவிசுவாசம் எதில் வருது? ஒருவேளை நான் அடிக்கடி இன்டர்நெட்டில் போய் அதை சர்ச் பண்ணி பார்த்து ரொம்ப அதை நிப்பாட்டி, அதாவது நெகட்டிவாக வருகிற ஒவ்வொரு கதவாக அடைச்சிக்கிட்டே வரணும். என் மைண்டில் வந்து பிசாசு பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பாலை போ சாத்தானே, என் தேவன் சொன்னால் சொன்னதே செய்வார். சத்தமாக சொல்லணும். காரில் சில சமயத்தில் அவசியம் உண்டாகலாம். எங்கெங்கெல்லாம் அவிசுவாசம் வருகிறதோ அந்த கதவுகளை எல்லாம் நீங்கள் அடைத்து கொண்டே வர வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? எவைகளெல்லாம் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறதோ அந்த கதவுகளை எல்லாம் திறந்து கொண்டே வர வேண்டும். அதனால தான் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ப்ரேயருக்கு வாங்கன்னு சொல்கிறோம். and something will spark your life. அல்லேலூயா. இயேசு கிட்ட வரணுங்க. முழுமையை நம்புங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எதுவாக இருக்கலாம். இவன் இப்படி ஆயிடுவானா? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, ஜெனட்டிக்லி எங்கள் ஃபேமிலியில் இருக்குங்க. எப்படி ஜெனட்டிக்லி எங்கள் ஃபேமிலியில் இருக்குங்க. ஏங்க இது நான் இப்படி ஏற்கனவே நான் முந்தி இப்படி ஒரு தப்பு பண்ணனால இது எனக்கு வருங்க. இப்படி அநேக அவ்விசுவாசத்தின் கதவுகளை திறந்து அவர்கள் வைத்திருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, நான் சொல்லுவேன், நான் என்ன ஜெனட்டிக்கில் இருந்தாலும் சரி, நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ராமாஷி கரபா. நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எந்த சாபமானாலும், எந்த DNA that is coming as a curse through that, God is big enough. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சாராளுடைய கற்பம் செத்து போன பொழுது பிள்ளையை வைக்கக்கூடிய தேவன் அவர் பிரியமானவர். ஆனால் அவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? விசுவாசம் வேணும்னு எதிர்பார்க்குறாரு. He is willing to exchange any blessing from heaven, but he is expecting the currency of faith in you. அவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து எது வேண்டுமானாலும் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆசையாய் வல்லமையாய் இருக்கிறார். ஆனால் உங்களிடத்திலிருந்து அவர் விசுவாசம் என்னும் காரியத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம விசுவாசிக்கு நிறைய பேருக்கு அந்த நன்மை கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதுலையும் அதுதான் வித்தியாசம். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் இல்லை, அந்த அவன் செத்து போயிட்டானே, இவங்க வீட்டில் இப்படி நடந்துருச்சு. நோ, டோன்ட் அலோவ் நெகட்டிவ் தாட்ஸ் டு ஃப்ளட் யூ. இயேசு கிறிஸ்துவ பாருங்க, ஒரு செடியை பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து, ஒருவனும் இல்லை வாண்டரின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம், நீங்கள் இனிமேல் ஜெபிக்கும்போது, நான் என்ன ஜெபிக்கிறனோ அதை நான் கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் நிச்சயம் தந்துடுவார், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. நான்லாம் என் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா நம்ம தொட்டதெல்லாம் பொன்னாகும் எனக்கு நம்பிக்கை உண்டு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அருமையான உங்களுக்கும் அப்படி நம்பிக்கை இருக்கணும். நான் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் நிச்சயம் தந்துடுவார். முன்ன பண்ண வரலாம், அவருடைய வேலையில் வரலாம், ஆனால் நான் பொறுமையோடு தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். இப்போ மீண்டும் நம்ம அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கும் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசித்து முடிப்போமா? 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சொன்னது யாருங்க? நம்ம அப்பா. அவர் சொன்ன அந்த வசனத்தில் கை வச்சு விசுவாசத்தோட ஜெபிங்க. எல்லாவற்றையும் பெற்று அனுபவியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருப்பதாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஆகாருக்கும் சரி, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் சரி, இன்றைக்கு வரை எங்களுக்கும் சரி, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, நீர் மார்க்கு 11:24 நாங்கள் எல்லோரும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறோம். நாங்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறதுனால நாங்கள் கேட்கிற காரியங்கள் குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும். ஊழியத்தில் எதுவாக இருந்தாலும் நடக்கும். காரணம், நீர் இதை செய்வர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி கொடுத்த பிள்ளைகளை, சாட்சி கொடுத்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இதை நடத்துகிற ஆண்டவரே மகனை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.